இவ்வளவு சின்ன கேமராவா? கைக்குள்ள அடங்குற மாதிரி இவ்வளவு சின்ன கேமரா, அதுவும் சிசிடிவி கேமரா. இதை வச்சு ஒரு வீட்டையே கவர் பண்ண முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேமராவை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டே இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியும் சின்ன சின்ன கேமராக்கள் மூலம் நம்ம வீட்டில் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபர்வானியா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைமில் அவங்க கட்டிலில் ஆப்ரேஷனுக்குரிய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பரிசோதனை செய்யக்கூடிய டாக்டர் உடனே கொண்டாந்து அவங்க காது பக்கத்தில் ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணுறாரு. அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா கேமராவோடைய ஆடியோ. அதில் ஒரு இலங்கை பணிப்பெண் கெட்ட வார்த்தைகளாலும் சேர்த்து, இவனுக்கு இப்போ பாரு சாப்பாடு, இவனுக்கு சாப்பாடு செய்யணும், அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாக ரூடாக திட்டிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிழவன்னு சொல்லி பாபாவை திட்டியே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டுட்டு இவங்க சரி நீ போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லாமல் இவங்க யாருக்கோ ஃபோனில் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோனில் தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க, யார்ட்டையோ சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அது அவங்க இல்லை வேறு யாருக்கோ வீட்டில் யாரோ ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது, அவங்களுக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பெண் சொல்லி அந்த விடயத்தை அந்த கவில்கிட்ட சமாளிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க இப்படித்தான் திட்டுறாங்க, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை திட்டுறாங்க, சாப்பாடு செய்யன்னு ஒரே தொல்லை பண்ணுறான் எங்கள் பாபா அப்படின்னு கஃபீல தான் திட்டுறாங்க அப்படின்றது அந்த பெண்மணி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா சோழி முடிஞ்சது அந்த பணிப்பெண்ணுடைய. இது சம்மந்தமாக அவங்க சிங்களத்தில் தான் வாய்ஸ் போட்டாங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்டை சிங்களம் தெரிஞ்சவங்க கேளுங்க, இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி வாங்க. කැමරාව පතින A to Z පති පාකලා. ඒකත් දැනුවත් කරලා තියන්න මල්ලි. ඔයා දන්නවද මල්ලි ඊයේ මට මේ පොඩි ඔපරේෂන් එකක් තිබුණා පරවානියා හොස්පිටල් එකේ. මේ ඒක සාමාන්‍ය ලොකු එකක් නෙමෙයි. මම කොහොම හරි ඔපරේෂන් එක ඉවර වෙලා ඒ VOG ડોක්ටර් කෙනෙක් එයා මට එකපාරම එයාගේ ෆෝන් එක මගේ කනට තියලා මගෙන් ඔයා ලංකාවෙනේ මේක පොඩ්ඩක් කන් දෙන්නකෝ කියලා. මම දන්නේ මොකද්ද කියලා එකපාර මට ෆෝන් එක පෙන්නුවෙත් නෑ, කනට කරා විතරයි. ඊට පස්සේ මම කන් දෙනකොට අපේ ලංකාවේ එක්කෙනෙක් එයාගේ ගෙදර වෙන්නේ නැති ලංකාවේ මේ වැඩ කරන ගෑනු කෙනෙක් එයා බයිනවා ගෙදර බාබට මේ කාට හරි ෆෝන් කෝල් එකකින් බයිනවා. මේ ඊට පස්සේ මෙයා මගේ කනට ෆෝන් එක තියලා කිව්වා මේ කියන්නේ මොනවද කියලා මට පොඩ්ඩක් කියන්න කියලා. ඊට පස්සේ මේ මං හරියට ඇත්ත කිව්වේ නැහැ. ඇත්තටම ඒ ගෙදර බාබට තමයි බැන්නේ. ඊට පස්සේ මම මේ කිව්වා මේ ડોක්ටර් එයා මේ බනින්න එයා කෝල් එකක ඉන්නේ, කාට හරි එයාට තරහ ගිහිල්ලා එයා හයියෙන් බනිනවා කියන එක විතරයි මම කිව්වේ. කුණු හarpෙන් බයිනවා ගෙදර මේ බාබට එයා. මේ කවුද පාන්දර කණ්ඩ ඉල්ලනවා මල කරදරේ අරක මේක කුණු හarපත් කිව්වා. මේ මම ඒවා මුකුත් කිව්වේ නැහැ. කොච්චර කරත් මල්ලි අපේ ලංකාවේ කෙනෙක්නේ පාවා දුන්නේ. මේ ඒ වගේ දෙයක් ඊයේ මට වුණේ. එකපාරම අරයා මට ෆෝන් එක පෙන්නුවේ නැහැ. නමුත් මං චෝට්ටක් දැක්කා කැමරාව කියන එක. මේ එයාලා ගෙදර එක්ක කැමරා මේ මොනවාද ෆෝන් එකට මේවා කරලා ඇති. ඒක වෙන්න ඇති. එයා මට ෆෝන් එක පෙන්නුවේ නැහැ. කනට කරා විතරයි ෆෝන් එක. යාන්තම් මම දැක්කේ ඒක මම නිදාගෙන ඉඳි. ඒකත් දැනුවත් කරලා තියන්න මල්ලි. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சிசிடிவி கேமரானா ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், அதே மாதிரி வயரு அதுக்குரிய வயரிங் செட்டப் நிறைய வேலைகள் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு சின்ன கேமரா, கைக்குள் அடங்குற மாதிரி ஒரு சின்ன பேட்ரி சைஸில் உள்ள ஒரு கேமரா, அதுவும் சார்ஜிங் கேமரா. அதுவும் சார்ஜிங்கோட வேல்யூ பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 12 மணித்தியாலம் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ரெக்கார்ட் ஆகும். அந்தளவுக்கு சூப்பர்வான ரொம்ப சின்ன கேமராக்களே இப்போ வந்துடுச்சு.
அந்த மாதிரி ஒரு கேமராவை இந்த சம்பவத்தோட சேர்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே எங்களுடைய கிச்சனில் இந்த கேமராவை செட் பண்ணி இந்த கேமராவுடைய ஃபுல் எக்ஸ்பிரிமெண்ட்டை அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும், அதே மாதிரி வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும். அங்கே என்ன நடக்குது அப்படின்றத ஃபுல் இப்போ நீங்கள் இந்த ஃபோன்லேயே பார்க்கலாம். ஃபுல் கிச்சனே கவர் அப் பண்ணுது. கேமராவுடைய சைஸ் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இதில் வேலைப்பாடுகள் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவை பாருங்கள். டேட்டு டைமு எல்லாத்தோடையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே ரெக்கார்ட் ஆகுது. சின்ன கேமரா, ஆனால் வேலை மிகப்பெரிய வேலை. இது பார்க்குற வேலை. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம். தெரியாமல் வாயை விட்டுறாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிச்சன்களில் எந்த தவறும் பண்ணாதீங்க, வீடுகள்லையும் எந்த தவறும் பண்ணாதீங்க. அது உங்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஹலோ,
எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு தெரியலை. ஆனாலும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நம்மளுடைய கஃபீலும் நம்மளுடைய வீட்லேயும் இந்த மாதிரி கேமராக்கள் வச்சுருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் கிச்சனில் நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் இருக்கும். அதே மாதிரி ஓட்டுநர் பணிப்பெண்கள் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது பொருட்களை கிச்சன் மூலமாக ஓட்டுநருக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் ஒருத்தருக்கோ யாருக்காவது கொடுக்கும்போது அது எக்ஸ்போஸ் ஆகலாம். அதே மாதிரி இது எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சின்னது பார்த்தீங்க தானே, இதோ அந்த பூ போச்சில் வைக்கலாம், இந்த மேலே இருக்கிற ஏதாவது ஒன்றில் வைக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ரகசியமாக வைக்கலாம். கைக்குள்ளே அடங்குது பார்த்தீங்க தானே. ரொம்ப சின்ன கேமரா, ரெக்கார்டிங் ஆகுது, 12 ஹவர் ரெக்கார்டிங். அதே போல் சவுண்டும் கேட்கும். ரொம்பவும் சின்னது. வயர், சார்ஜர், கனெக்ஷன் எதுவுமே தேவையில்லை. வைஃபை கனெக்ஷனை மட்டும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறமா இது ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து தாரதே தவறுகளை தவிர்த்து பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.